வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த வீடியோல அரசியல் சார்ந்த சில உண்மை தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது முதல்வர் ஸ்டாலின் ஓகேங்களா? முதல்வர் ஸ்டாலினுடைய பரம ரகசியம் வெளியாகிவிட்டது. இனி கதை முடிந்துவிடும் என்பது போல் தான் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்தது திமுக. சரிங்களா? அதிமுகவை தோற்கடித்தது திமுக. மாபெரும் வெற்றி அடைந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் 354 வாக்குறுதிகளின் கிட்டத்தட்ட 5 விதிகள் மட்டும் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் தற்பொழுது வரை வந்து பார்த்தீங்கன்னா, நடைபெறவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நடைபெறவில்லை. நமது ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது குறிப்பிட்ட தகுதியுள்ள தகுதியுள்ள நண்பர்களை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வழங்கப்படும். அதாவது தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் தான் ரூ. 1000 வழங்கப்படும். அதுவும் பல கஷ்டங்கள் அனுபவிக்கும் பெண்கள், பல கண்டிஷன் கட்டுப்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா அதில இருக்கு. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னப்பா பரம ரகசியம் அப்படின்னு தான் நீங்க கேட்குறீங்க. கிட்டத்தட்ட நமது முதல்வர் அவர்கள் செய்த ஊழல்கள் அனைத்தும் கண்டுபிடிக்காத அமலாக்கத்துறை அதிகாரிகள், குறிப்பாக நேற்று மாலை விசாரணையின் பொழுது 2 முக்கிய தகவல்களை செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் மூலம் கொடுத்திருக்கிறார். 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, பணம் முறைகேடு. அது மட்டுமல்லாமல் பல கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தை தற்பொழுது அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் குறிப்பதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் இணையதளத்தில் முத்துராமசாமி அவர்கள் 18 மணி நேரமும் செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது 2 முக்கியமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா, மறைக்கப்பட்ட தகவல்களை தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிகாரிகளிடம் கூறிவிட்டதாக இது முக்கியமாக கூறப்படுகிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாரியும், அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிற மாரியும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. திமுகவின் கரூர் அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது இலாக்கா இல்லாத மந்திரியாக தான் இருப்பார். அந்த பதவியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டு வைக்கும் நிலைமைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தள்ளப்பட்ட நிலையில் அதிமுக அழுத்தத்தின் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை பதவி நீக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்த நிலையில்தான் தற்பொழுது 2 முக்கிய தகவல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 கோடி முறைகேடு. அது மட்டுமில்லாமல் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தையும் முக்கியமான தகவல்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்போ வேண்டுமானாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வீட்டில் சோதனை நடத்தப்படலாம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் சோதனைகள் நடத்துவது அவ்வளவு சுலபம் கிடையாது. கலவரங்கள் ஏதாவது நடைபெறாமல் இருப்பதற்காக மத்திய இராணுவ படைகள் தமிழகத்தில் வந்த பிறகுதான் அதன் பின்பு கடைசியில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழகத்தின் கதையானது முடிந்துவிடும் அப்படின்ற மாதிரி மத்திய பாஜக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குகள் திசை திருப்புவதற்கான வேலைப்பாடுகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பொய்யா அல்லது உண்மையா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் சவுக்கு சங்கர் பதிவிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.